ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரமந்தூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிவராக பெருமாள் திருக்கோயிலை காண இருக்கின்றோம். திண்டிவனத்திலிருந்து பிரதான சாலையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த பெரமந்தூர் கிராமம். குறுகிய மண் சாலைகளை கொண்ட மிக சிறிய கிராமம். இந்த கோயிலில் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சமேத ஆதிவராக பெருமாள் கோயில் கொண்டிருக்கின்றார். இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் என்று ஏதுமில்லை. ஒரு சிறிய கோபுரம் இருக்கின்றது. அதன் இருபுறமும் 2 சிறிய கிரில் வாயில்கள் இருக்கின்றன. அதற்கு அப்பால் ஒரு பலிப்பீடம் மற்றும் ஒரு உயரமான உலோக துவயஸ்தம்பம் காணப்படுகின்றது. அதன் அருகில் கருடாலயத்தை அருகில் கருடாழ்வார் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. வராக பெருமாள் மூலவர் கிழக்கு நோக்கி இருக்கின்றார். ஆனால் இதனுடைய கருவறை நுழைவாயில் தெற்கில் இருந்து மட்டும் இருக்கின்றது. மகாமண்டபம் சுமார் 16 தூண்களை கொண்டிருக்கின்றது. இங்கு ஒரு துலாபார வசதி இருக்கின்றது. மகாமண்டபத்தின் கூரையில் ஒரு நாகம் சந்திரனை விழுங்குவதை காணக்கூடியதாக நாம் பார்க்கின்றோம். அது தவிர கருவறையின் வாசலில் கருப்பு கற்களாலான ஒரு ஜோடி சங்கு மற்றும் சக்கரம் உள்ளன. மூலஸ்தானத்தில் இருவரும் துவாரபாலர்கள் காணப்படுகின்றார்கள். இங்கு ஆச்சாரியர்களின் அச்சாவமூர்த்திகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கருவறைக்குள் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கம்பீரமாகவும் பிரம்மாண்டமும் காட்சியளிக்கின்றார். தாயார் இடது மடியில் அமர்ந்த நிலையில் நிற்கும் நிலையில் அவர் காணப்படுகின்றார். இது தவிர பண்டிகை காலங்களில் பயன்படுத்தப்படும் உற்சவ மூர்த்திகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோயிலின் வெளிப்புறங்கள் சுத்தமாக நேர்த்தியாகவும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு கோயில் வெளிப்புறத்தில் அம்புஜவல்லி தாயாருக்கான தனிச்சன்னதி இருக்கின்றது. அதே போல தாயாரின் தனிச்சன்னதி போல ஆண்டாளுக்கு தனிச்சன்னதி இருக்கின்றது. ஆண்டாள் சன்னதிக்கு நேரே கிழக்கு பக்கத்தில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு ஒரு தனிச்சன்னதி இருக்கின்றது. இதற்கு அருகில் ஒரு நாகதேவதை சிலை இருக்கின்றது. இங்கு கோயில் கிணறு மடப்பள்ளிக்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது. இங்குள்ள கோயில்களில் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருப்பதாக தெரிகின்றது. இங்குள்ள பட்டாச்சாரிய பிரகலாதநாததாசன் என்பவர் இதை பராமரித்து வருகின்றார். அவரது தொடர்பு எண் பிறகு இந்த வீடியோவின் இறுதியில் நான் தருகின்றேன். மேலும் இந்த கோயிலுக்கு பராமரிப்புக்கு காரணமாக ஏதும் நிதி உதவிகள் இல்லை என்று தெரிகின்றது. இதனால் இங்கு வரும் பக்தர்கள் குறைவாக இருப்பதாகவும் தெரிகின்றது. இங்கே வரும் பக்தர்கள் குறைவாக இருப்பதால் இங்கு கடைகள் எதுவும் இல்லை. ஆகவே வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் பூ, பழம் மற்றும் எண்ணெய் போன்றவற்றை வெளியூரிலிருந்து வாங்கி வந்து இங்கே தரிசிக்கும் போது செலுத்தலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த கோயிலுக்கு தங்களான உதவியை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை நீங்களும் தரிசித்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீலக்ஷ்மி வராகம் ஸ்ரீலக்ஷ்மி வராகம் வந்தேஹம் श्रीलक्ष्मी सहितं श्रुतजन शुभप्रदं श्रीलक्ष्मी वराहं वन्देहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजन शुभप्रदं श्रीलक्ष्मी वराहं वन्देहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजन शुभप्रदं श्री
श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहं वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहं वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलभूदेवी स्तुतिपात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलभूदेवी स्तुतिपात्रम् नीलकण्ठ शिवगुरुगुगमित्रम् नीलकण्ठ शिवगुरुगुगमित्रं निखिलभक्तजनभयातितात्रं श्रीलक्ष्मी वराहम् नीलकण्ठ शिवगुरुगुगमित्रं निखिलभक्तजनभयातितात्रं श्रीलक्ष्मी वराहम् वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहम् मङ्गलालया भोगि नूतपतं मङ्गलालया भोगि नूतपतं पुङ्गवबुध जननतं वेदनूतं मङ्गलालया भोगि नूतपतं पुङ्गवबुध जननतं वेदनूतं शङ्करप्रियकरं शङ्करप्रियकरं कुबेरप्रतिष्ठितं शङ्करप्रियकरं कुबेरप्रतिष्ठितं शङ्खचक्रधरं कृपाकरं शङ्करप्रियकरं कुबेरप्रतिष्ठितं शङ्करप्रियकरं कुबेरप्रतिष्ठितं शङ्खचक्रधरं कृपाकरं पङ्कजासनप्रमुखसेवितं पङ्कजमुखभार्गवी भावितं पङ्कजासनप्रमुखसेवितं पङ्कजमुखभार्गवी भावितं पङ्गहरताम्रपर्णितीर्थस्थं शङ्कटहर सदानन्दसहितं श्रीलक्ष्मीवराहम् पङ्कजासनप्रमुखसेवितं पङ्कजमुखभार्गवी भावितं पङ्गहरताम्रपर्णितीर्थस्थं शङ्कटहर सदानन्दसहितं श्रीलक्ष्मीवराहम् वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहम् श्री अम्बयवल्लिताय समेत आदिवराह பெருமாள் அனுகிரகமாக யோகதோத்திர சர்வமங்கலம் சாசன அனுகிரகமாக எண்ணக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சர்வமங்களா சாசன கோதண்டராம பெருமாள் உற்சவமூர்த்தி இவர் அனுதினமும் இங்கே உற்சவமூர்த்தியாக நின்று காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அது மட்டுமல்ல,
இங்க குழந்தை வரம், ராகு கேது தோஷங்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இங்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 4 சனிக்கிழமை நாம் நெய்விளக்கு போட்டு சுவாமியை அதிகாலையில் மணி 8 மணி அளவிலே அங்கப்பிரகாசம் வந்து சொன்னோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீக பேர். சோழசோழனில் இது 1309வது ஆண்டுகள். இது பழமையான கோயில். அது வம்சாவரியா சர்வமங்களா என்னக்கூடிய, அது மட்டுமல்ல வாழையாக தாத்தா காலத்திலிருந்து பார்த்துட்டு வரும். அது மாதிரி இருந்து நாகதோஷங்கள் நீக்கப்படுகின்ற தரிசனம். இது அனந்த தரிசனமாக சிவமாக இருக்கின்ற திருக்கோயில். இது பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து 8 கிலோமீட்டர், கோட்டைக்குட்டிலிருந்து 8 கிலோமீட்டர், அதே போல் தீவனூர்லேருந்து 8 கிலோமீட்டர் அளவிலே இந்த திருக்கோயில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ரட்டனிலிருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தான். நடு சென்றாக இருக்கிறது. இப்படி திண்டிவனத்திலிருந்து வந்தோம்னு சொன்னோம்னா கரெக்டாக சிங்கனூர் ரயில்வே கேட்டை விட்டு நம்ம சிங்கனூர்லேருந்து அடுத்தது நம்ம பெரம்பலூர் ஆதிவராக பெருமாளை பார்த்துட்டு போகணும்னு சொன்னாலே தரிசனம் நிறையா. எல்லா கோயிலும் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் உலகிலே மிகப்பெரிய கோயிலாக இந்த 2வது வராக சேத்திரத்தில் 2வது இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆதி அந்த வராக பெருமாள். அதுதான் ஆதிவராக பெருமாளாக இங்க காட்சி தந்திருக்காரு. இந்த ஆதிவராக பெருமாளை நீங்கள் தயவு செய்து வந்து பாருங்க, அருளை பெற்று போங்க. இந்த மண் தோஷம், பொன் தோஷம், நாகதோஷம், சர்வதோஷம் எல்லா தோஷங்களும் இங்கே நீங்கும் என்பதை தெரிந்து கொண்டு அடியேன் ராமானுஜதாசனாக ஸ்ரீ அம்புஜவல்லி சமேத ஆதிவராக பெருமாள் அனுகிரகமான பக்தி பிரகநாத தாசனாக இங்கே உங்களிடம் வேண்டி வேண்டுக் கொள்கிறோம். நன்றி. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.